நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நடந்ததை நான் என் வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறேன். அத சத்தியமா என்னால உன்கிட்ட சொல்லவே முடியாது. மீனாட்சி. என்னடா? ஏய் ப்ளீஸ் என்னன்னு சொல்லுடி. வேணாண்டா. அத என்னாலே தாங்க முடியாதுங்கிற போது உன்னால இதெல்லாம் சத்தியமா தாங்க முடியாது. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ், என் செல்லம் இல்ல. மாமா கிட்ட எதுவா இருந்தாலும் நீ சொல்லுவல்ல. நீயும் வேட்டையனும் எங்க போனீங்க? ஏன் லேட் ஆச்சு? பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அருணாச்சலம் அப்படி போய் உட்காரு. உட்காருங்க. ஓப்பா போய் உட்காரு. வாங்க. அழுவுற? நீங்களும் என் மவனும் உட்கார வேண்டிய இடத்துல என் பேரனுக்கு யாரும் இல்லாத மாதிரி ஊருக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சரி, வேற என்ன பண்றது? என்னால இதெல்லாம் பார்க்க முடியலங்க. இதுக்காக தான் இங்க வர வேணான்னு சொன்ன. கேட்டியா நீ? தேவையில்லாம அழுது நம்மளை போட்டு கொடுத்துறாத. வீட்டில் இருக்கும்போது நிச்சயத்தை பார்க்க முடியல, அழ வேண்டியது. திடீர்னு வேஷத்தை போட்டு கூட்டிட்டு வந்தா இங்க இதையெல்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி அழ வேண்டியது. கரை தொடச்சுக்கோ. ஏய் மீனாட்சி ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா ப்ளீஸ், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும். அது அது வந்து சொல்லு. வேட்டையன் வேட்டையன் பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லி நிச்சயதார்த்த துணியை கொடுத்துருங்க. சரிங்க வைத்திய, போய் சக்தியை கூட்டிட்டு வாங்க. சரிப்பா. ஐஸ்வர்யா, மைனா, நீங்க 2 பேரும் போய் மீனாட்சியை முதல்ல கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. மீனாட்சி ப்ளீஸ், என்ன காய விடாத. என்னன்னு சொல்ல. இல்லடா, அது ஒண்ணும் இல்ல சரவணா. நான் மீனாட்சி கீழே கூப்பிடுறாங்க, வா. சரவணா கீழே வர சொல்றாங்க, நான் வைக்கிறேன். ஏய் மீனாட்சி மீனாட்சி, நான் கீழே வெயிட் பண்றேன். பாய். ஹலோ. நம்ம கிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? இன்னும் உங்க ரொமான்ஸ் முடியலையா? வாங்க பாடி. டேய் மாப்ள, கீழே கூப்பிடுறாங்கடா, வா போலாம். மாப்பிள, தலையெல்லாம் சீவிட்டு நல்லா அழகா வாங்க. இருமச்சான், தலையை சீவிட்டு வரேன். இது எப்படி? டெம்பிள் ரன் கேம் இருக்கா? போலாம் மச்சான், போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தமிழ். என்ன பண்றது, இப்படி அமைஞ்சு போச்சு. திடீர்னு சரவண மகன் ஞாபகத்துக்கு வருது. ச்சே. அப்படி உட்காருங்க சேர்ல.
நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. மாப்பிள்ளையோட ஆத்துக்கார் பொண்ணுக்கும் பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கும் நிச்சய துணி எடுத்து கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுங்க. வாங்க, எழுந்திருச்சிக்கம்மா. நமஸ்காரம் பண்ணிட்டு நிச்சயதார்த்த புடவை வாங்கிக்கோ. சுதமானம் போதிதாஜ புருஷ சதேந்திரஜாது சேவேந்திரஜே பிரததேட்டாதே தனம் பாண்டம் வசும் பகவத்ர லாபம் சதசம் மஸ்ஸரம் தீர்க்கமாயுஹு. மாப்பிள்ளை நீங்க வாங்கோ. நமஸ்காரம் பண்ணுங்க. போய் கட்டிட்டு சீக்கிரம் வாங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. என்ன வேடிக்கை பார்க்குற? கொஞ்சம் பொறுமை இல்ல. யாரு? நான் தான்ல பையனா. என்னடி? கொஞ்சம் கதவு தரையேன். டேய், நான் சேலம் மாத்த போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அது தெரியாது எங்களுக்கு. கதவு திறப்பலனா கதை சொல்லிட்டு இருக்க. மைனா, எனக்கு Dress மாத்தும் போது யாரும் என் கூட இருக்கிறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது? ஆமா, நாங்க இது வரைக்கும் கூட இருந்ததில்ல பாரு. சும்மா ஓவரா சீனை போடாதப்ல. கதவு திறன்றல. சரியான தொல்லடி நீ. இரு வர. வந்து தொலை. கதவை லாக் பண்ணிட்டு வா, யாராவது வந்துட போறாங்க. எதுக்குடி கதவு திறக்க சொன்ன? நிச்சயதார்த்த போனா தனியா விடக்கூடாதாமா, அதனால கூட இருக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன விஷயம்? மைனா, சரவண மாப்பிள்ளை கெட்டப்ல செம்ம சூப்பரா இருந்தான்ல. ஆமாப்ல, ஹீரோ கணக்காட்டா இருக்கியா? ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் டாப். அப்படியே அவன் கண்ணத்தை கடிச்சு முத்தம் கொடுக்கலாம் போல இருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, நான் தான். அடப்பாவி, எரும மாடு. என்ன தைரியம் இருந்தா ஏறும்க்கே வருவே நீ. மீனாட்சி, சாரி மீனாட்சி, சும்மா ஒரு ஆசையில. பெரிய ரோபோ சங்கர் இவரு. மைனா வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றாரு. சாரி சொல்லிட்டேன், வலிக்குது. ஒரு செகண்ட் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? மீனாட்சி, இனிமே பண்ணுவியா? பண்ணுவியா? பண்ண மாட்டோம். விடு. எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும், அதான். என்ன பேசணும்? அந்த வேட்டையை என்ன பண்ணான்னு தான். செல்லல, அத கேட்காதன்னு சொன்னல. ப்ளீஸ் டி, என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு.
சரவணா, என் கஷ்டம் என்னோடயே போகட்டும். உனக்கு தெரிய வேணாம். அந்த ரகசியம் என்னோடயே மண்ணோட மண்ணா பதிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லாத மீனாட்சி. இனி வாழ்க்கையில எல்லாமே நீயும் நானும் தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. ஏன்டா இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்துற? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேன்னு பார்த்தேன். ஓஹோ, அப்போ நான் ஏதாவது வில்லங்கமா சொன்னா சார நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவீங்க, அப்படிதானே? இல்ல அப்படியெல்லாம் இல்ல மீனாட்சி. என்ன நல்ல மீனாட்சி, பேசாதடா. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். என்ன மீனாட்சி, நீயே எதுவும் சொல்லனா நானா ஏதாவது கற்பனையை நினைச்சிட்டு நிச்சயம் இடையில டல்லா இருப்பேன். பார்க்க அசிங்கமா இருக்கும்ல. இப்பே பாரு மூஞ்சி எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு. என்னன்னு சொல்டி ப்ளீஸ். ஐயோ ஐயோ, அவன் என்ன கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டா? என்னடி சொல்ற? போதுமா இப்ப நிம்மதியா? அடி பாவி, தாலி கட்டவன் தான் அசால்ட்டா சொல்ற. ஒருவேளை கட்டியிருந்தா? கட்டியிருந்தா என்ன, உனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பேன். கோச்சுக்காத. உன்னை தவிர வேற யாரையாவது என் கழுத்துல நான் தாலி கட்ட விட்டுருவேனா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா? அம்மா. நீ கண்ணத்தை ஏதோ பண்ணி ஏதோ பண்ணணும்னு சொன்னிய மீனாட்சி. இங்க யாரும் இல்ல, நீ நினைச்சா. ஏம்ல கதவு திறன்றல, எம்படி நேரம் சேலை கட்டுவனியே? போடா மீனாட்சி ப்ளீஸ். போடா. ஏ எல்லாம் என் நேரம். ஏ மீனாட்சி. என்ன? சாரிங்க, இது மணமகள் ரூம் தானே? ஆமா. மீனாட்சிங்க உள்ளதா இருக்கா? நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீ போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயா ஐயா, மாப்பிள்ள வெக்கப்பட்டு போறாருன்னா இந்த புள்ள என்ன பண்ணுச்சு? ஏ மீனாட்சி, வா மைனா. என்ன நடக்குதுங்க? அது இல்லடி. நல்லா அம்முக்குடி மாதிரி இருந்துகிட்டு நிச்சயதார்த்தம் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேக்குதோ? இல்ல, அது ஃபர்ஸ்ட் வேற. அடச்சி ஷட் அப் மைனா. யூ ஷட் அப் மீனா. யூ சேஞ்ச் தி Dress. மாடி, இனிமே நான் உன்னை எடுத்து எங்கேயுமே போக மாட்டேன். இனிமே நான் தான் உனக்கு வாட்சி டாக்கு. முத சேலை மாத்து. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா சாங்கு சக்கு சச்சக் சக்குன்னு செட்டப் பண்ணிருப்பாங்களே. கதவு முடுப்போம். இனிமே எவனையும் உள்ள விட மாட்டேன். யாராவது வந்தீங்கன்னா கொண்டு விடுவேன் கொண்டு. மீனாட்சி சேலை மாத்த போகுது. சாரதா, எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேம்மா. இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி உட்காருவோம். ஏங்க அப்போதுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கீங்க? அரிப்பு தாங்க முடியல சாரதா. எனக்கும் தாங்க. சரவண மீனாட்சிய மனக்கோலத்துல பாக்குறப்ப அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. அடி பாவி, நான் அந்த அரிப்ப சொல்லலடி. அப்புறம் தாடி அரிப்பு. தாடி அரிப்பா? ஆமாமா, எறும்பு கடிக்கிற மாதிரி அரிக்குது. என்ன பண்ணதுன்னு தெரியலையே. அரிக்குதுன்னா சொரிஞ்சிக்க வேண்டியதானுங்க. பண்ணனம்மா, ஆனா நிக்கலையே. முதல் ரோல வேற உட்கார்ந்து இருந்தோமா, எவனாவது பாத்துருவானோன்னு டென்ஷன் வேற. தாடி அரிக்குதேன்னு இந்த பக்கம் விரல விட்டு சொரிஞ்சேன். அதுல ஒரு பக்கம் ஒட்டி இருந்த தாடி பிச்சு கிச்சி. ஐயோ ஐயோ, அப்புறம் என்னங்க பண்ணீங்க? ஸ்கூல் பையன் மாதிரி லேசா எச்சியை தொட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன். எவனும் வரலன்னு நினைக்கிறேன். தாடி ஒட்டுற பசை எடுத்து வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. தாடி எடுத்து கொடுக்கற,
அதுல கொஞ்சம் பசைய போட்டு கொடுமா. சீக்கிரம் கொடுங்க, எவனாவது வந்துட போறான். நாம சீக்கிரம் போட்டு கொடு. சுகமோ சுகம், சுகமோ சுகம், சுகமோ சுகம். ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஏங்க அந்த ரேடியோ பொட்டியை டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க. ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. டேய் ராஜா கண்ணா, கொஞ்சம் தாத்தா கிட்ட வாடா. தாடி கழட்டிட்டாரு. ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஐயோ ஐயோ, சத்தம் போடாதடா. தாத்தா கிட்ட ஆவோ பேட்டா, ஆவோ பேட்டா. புடி பார்க்கலாம். புடி 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 புடி. என்ன ஓட்டம் ஓடுறான். எனக்கும் தாங்க உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிடுச்சுங்க. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ராஜா என் செல்ல தாத்தா இப்போ கைய எடுப்பானா, நீ குட் பாயா உன் பேரை சொல்லுவியா? தாத்தா தாடி கழட்டிட்டாரு. என்னங்க அவன் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். குழந்தை தானம்மா. டேய் குட்டி பையா, தாத்தா தாடியை கட்டிட்டாருன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, புரியுதா? ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான். வெரி இன்டெலிஜென்ட் பாய். தாத்தா கையை எடுப்பேன், கட்டப்படாது. சாக்லேட் வாங்க காசு கொடுங்க. வருங்கால இந்தியாவை லஞ்சம் கொடுத்து கெடுக்க பாக்குறிய ராஜசேகரா? கொடுத்து தொலைங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஐ தாத்தா தாடி கழட்டிட்டாரு. ஏன்டா இப்ப கத்துற? ஐயோ, எனக்கு 100 ரூபாய் வேணும். பிளான் பண்ணி வாங்குறானம்மா. ரொம்ப பெரிய ஆளா வருவான் போல இருக்கே. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம்க்கு வருவேன், இங்க இருங்க. ஐயோ 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 ஐயோ, ஓடு 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 ஓடு. சீக்கிரம் பசையை தடுமா, அடுத்து எவனாவது வந்துட போறானுங்க. சரிங்க. இந்த பசை இனிமே வேலைக்காகாது. திரும்பவும் தாடி கழண்டுகிட்டா கழண்டுக்கோ. தாடி நல்லா நச்சுன்னு ஒட்டிக்கிறதுக்கு இந்த பசை தான் கரெக்ட். சரிதா, சீக்கிரம் போடுமா. போட்டுக்கிட்டு இருக்காங்க, சும்மா இருங்க. அண்ணே கந்தசாமி அண்ணே, எங்க இருக்கீங்க? அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஆவோ தமிழ் ஆவோ. ஒண்ணுமில்லே, புண்ணும் மாப்பிள்ளையே ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்குள்ள காத்து வாங்கலான்னு வந்தோம். நீங்க எங்க பக்கத்து வீட்டுல இருந்தீங்கன்னு எங்க அம்மா சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் ஞாபகமே இல்ல பாய். அப்ப நீ சோட்டா பேட்டா மறந்துட்டு இருப்பே. ஆனா வாப்பா எனக்கு வாப்பா போப்பா தோஸ்தி. பாயம்மா என்ன சொல்றாங்க? मेरा बीवी बहुत खुशी हो गया, खुशी हो गया. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். வாங்கோ வாங்கோ. நம்ம மருமக சரியான மாங்காவா இருக்கிறானம்மா. சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறான். பாய்கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. பாய்
தமிழ், என்ன விஷயம்? என்னப்பா இப்ப நான் பேசும்போது தாடி இருந்ததா? 10 வருஷமா இருக்குது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்காதா என்ன? ஒண்ணு இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க பாய். ஓ, இன்னைக்கு என் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுன்ற மாதிரி எல்லாமே தப்பாவே தெரியுது. முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கு ஜி கண்ணாஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். சரி பாய், நீங்க பேசிட்டு இருங்க. தாலி காத்த பத்தினி மாதிரி நீ என் தாடி காத்த பத்தினிமா. வழக்கம் போல both of us just escaped.